வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அது உள்ள போடுறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதனால உன் ப்ராப்ளம் சால்வ் ஆக போறது இல்ல. புரியுதா நான் சொல்றது? புரியுது மேடம். அவனாண்டா நீ பிச்சு குத்தா கூட போ, நான் 1 வருஷம் 2 வருஷம் தானே, நான் எனக்கு எப்படி இருந்துட்டு வரணும்னு எனக்கு தெரியும். எனக்கு எடுக்க 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் வெளியே வந்துட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். உன் உயிருக்கு கேரண்டி இல்லை. அவர் வேலையை அவர் பார்த்துருவேன், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் மேடம். என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மேடம். நான் நிம்மதியாக இருக்கிறேன் மேடம். எனக்கு லைஃப் நான் தனியாக இருக்கேன் மேடம். மேடம் அவங்க யார் பார்த்தாலும் சரியாக மேடம். சரி மேடம், நானே வந்து கேட்குறேன், என்ன வாழ விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுறேன், விடுங்க மேடம். நீங்க சைக்காலஜிக்குனால தான் மேடம் நான் அவர் உங்கள்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணலாம் தான் மேடம் வந்தேன். உனக்கே தெரியாம கூட நீ பண்ணிட்ட. அதெல்லாம் எப்படிமா எனக்கு தெரியாம நீ தான் சொல்லிருக்கியே. சும்மா பயம் காட்டுறதுக்கு நான் பேசுவாங்க. ஏன் பயம் காட்டுற? முக்கியமான ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், நான் ஒப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறது விஷயம், இங்க வர பெண்கள் எல்லாம் வந்து அவங்களோட உரிமைகளை பத்தியும் சுயமரியாதை அதை பத்தியும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரொம்ப வந்து உணர்வோட இருக்காங்க. அது அவேரா இருக்காங்க. பல விஷயங்கள் அவங்க பேசுறது, நான் பேசுறது லாங்குவேஜ்லயே இருக்கு. அதை நான் ஏன் அப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன்னா, இத்தனை வருஷமா நான் 2011 டிசம்பர்லேருந்து இப்போ 14 வருஷம் ஆச்சு இந்த வேலை. இது பல விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம். பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் எடுத்துக்கிட்டு நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சைடில் இருந்த ஒரு சில தவறுகளை நம்ம சரி பண்ணியிருக்கோம். சும்மா தேவையில்லாம பழிய போடுறது, தேவையில்லாம கிண்டல் பண்ணுறதுவங்களை எப்படி நம்ம இக்னோர் பண்ணோம், கண்டுக்காம நம்ம வேலையை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது கற்றுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் கற்றுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருக்கும், பெண்களோட சுயமரியாதை. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களோடும் தான். பட் பெண்களோடு ஏன் ஜாஸ்தியாக சொல்கிறேன்னா, ஒப்ரெஷன்னால தான். நீங்கள் எப்படி இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலும், எந்த ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஸ்கின் கலர் இருந்தாலும், பெண்ணுன்னா அது ஒரு படி கீழே தான்னு ஒரு ஒரு ஜெனரேஷன்ஸாக அப்படி இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த பெண் உரிமைக்காகவும் பெண்ணோட சுயமரியாதைக்காகவும் இவ்வளோ போராடுறோம். ஸோ அதை நம்ம விட்டு கொடுத்ததே கிடையாது. அதோட ரிசல்ட், அதோட நிஜமான ஒரு ஒரு ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.